அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசி இன்ஸ்டாலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அது வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருந்த ஏசி தான். அதை கைட்டி இன்னொரு வீட்டுக்கு வந்து மாட்டணும்னு சொன்னாங்க. பக்கத்து வீடு தான். அதனால் ஏசி ஃபாட்டுக்கு போயாச்சு. ஏசி கைட்டி திரும்பி மாட்டத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தோன்னா டைக்கின் இன்னொரு ஏசி மட்டும்தாங்க. அதே சேம் டைக்கின் இன்னொரு ஏஸை நம்ம இங்கே மாட்ட போகிறோம். ஏற்கனவே இங்கே இருந்தவங்க வந்து வீட்டை ஷிஃப்ட் காலி பண்ணி போயிட்டாங்க. திரும்பி நம்ம வந்து இங்கே இன்னொரு அண்ணன் நம்பர்த்தை வந்து புதுசாக வந்திருக்காங்க. வீடு குடிமகன் தம்பி ஏசி மாட்டணும் சொன்னாங்க. சரி, அதனால் வந்து ஏசி மட்டும் வந்தாச்சு. இதில் பார்த்தோன்னா இன்டோருக்கும் அவுடோருக்கும் வந்து கீழே தான் வந்து ஸ்டாண்ட் அடித்து மாட்டுற மாரி இருக்குது. அதனால் ஆல்ரெடி வந்து கஸ்டமர் பார்த்தோன்னா ஸ்டாண்ட் அங்கேயே இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதே இடத்துல நம்ம வந்து மாட்டத்துக்கு ரெடி பண்ணி சொன்னோன்னா என்ன எந்த அளவுன்னு சொல்லிட்டு பைப்பு பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கணுன்னா மார்க் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் லைன் அளவு நேராக இருக்கா கிராஸாக இருக்கா என்ன ஏதுங்கிறதும் செக் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். கீழே இங்கேருந்து அவுடோர் பார்த்தோன்னா சேம் ஏற்கனவே ஸ்டாண்ட் அடித்து மாட்டினால நமக்கு இன்னர் ஜாயிண்ட் மட்டும் போடுற மாரி இருந்தது. இப்போ வந்து அவுடோர் வியூ எப்படி இருக்கும் காமிக்கிறோம். இதுதான் அவுடோர் வியூ பார்த்துங்க. அந்த ஓட்டிலேருந்து கீழே வந்து ஸ்டாண்ட் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. அதில் தான் ஏசி மாட்ட போகிறோம். இப்போ ஏசி வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு பைப் லைனுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பைப் லைன் பார்த்தோன்னா கெஃப்லான் டைப் போட்டு திரும்பி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இதை பார்த்தோன்னா ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஒரு வீட்டில் கைட்டி திரும்பி இங்கே வந்து நம்ம மாட்ட போகிறோம். அந்த மாட்ட வந்தாலும் திரும்பி வேக்கம் போட்டு தான் நம்ம வந்து கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஃப்ளாருக்கு வந்து கெஃப்லான் டேப்பெல்லாம் போட்டு ஓனாக வேலை முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தா இன்டோர் டு அவுடோர் கேபிள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு கெஃப்லான் வந்து டேப் போட்டுட்டு ஃப்ளார் டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ண வேகத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து வேக்கம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. வேலை கொஞ்சம் பார்த்தோன்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு நைட்டு ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு அப்புறம் தான் வேலைகளெல்லாம் முடித்து நீட்டாக இது பண்ணி வெளில வந்தோம் கஸ்டமர் வீட்டிலேருந்து. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வேலை இது பண்ணக்குள்ள ஏணியில் அலைஞ்சிட்டு இருந்து ஏணி வாங்கி திரும்பி இது பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பார்த்தா ஃபைனலாக பார்த்தோன்னா அவுட்புட் வந்துடுச்சு. அவுட்புட் பார்த்தோன்னா இதுதான். இந்த அவுட்புட் பாருங்கள். ஏசி வந்து இப்போ வந்து ஆன் பண்ண போகிறேன். ஃப்ளக்கை சரியாச்சு. ஏசி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து வோல்டேஜ் பார்த்தோன்னா கரெக்டாக ஆவரேஜாக வந்து 210லேருந்து 220க்குள்ளே வோல்டேஜ் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஏசி ஆன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கஸ்டமர் விட்டால் தான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஏசி வந்து கூலிங் வருதா இல்லையா, வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக தண்ணி உள்ளே ஊற்றுதா இல்லையா என்ன ஏது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வெளில வரதுக்கு மணி ஒரு 7:45 ஆகிடுச்சு நைட்டு. இங்கே வந்து டைக்கின் மாடலுக்குள்ளே பார்த்தோன்னா ரிமோட் வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து 32. இப்போ வந்து டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 24லேருந்து குறைச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கரண்ட் இழுக்குது, திரும்பி வந்து ரூமில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணுறோங்கிறதுக்கான இது வந்து இப்போ வர ரீசெண்டாக வர எல்லா டைக்கின் மாடல்லையும் இதுமாதிரி வந்துட்டுருக்கு. இன்னர் ஜாயிண்ட்டுங்களில் அந்த பைப் எல்லாம் நம்ம வந்து ஒயிட் ரோல் போட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணியாச்சு. மேலும் இது போல் வீடியோ தெரிஞ்சுட்டு அலெக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ.